பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ யார் அந்த எவிக்ஷன்? ஸோ டபுள் எவிக்ஷன் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னாங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பர்சன் ரொம்ப பெரிய எவிக்ஷனாக இருக்க போகுது. இவங்க அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றனால ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க போகுது. இந்த நபர் போக போகிறாங்களா அப்படின்ற மாதிரி பயங்கர பில்டப் கொடுத்தாங்க. அண்ட் 2 நாளாக பார்வதி தான்ப்பா அந்த பெரிய நபர் எவிக்ட் ஆக போகிறது அப்படின்ற மாதிரியும் ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ யார் தான் இருக்கும் அப்படின்னு சரி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். எஸ், இட்ஸ் பிரஜின் அப்படின்னு இருக்காங்க. பிரஜினோட எவிக்ஷன் தான் நடக்க போகுது அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. பிரஜினோட எவிக்ஷன் எதுக்கு? இப்போ சாண்ட்ரானா கூட ஓகே, சாண்ட்ரா வந்து ரொம்ப கன்னிங்கான ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா கேம் ஆடுறாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க. கேம்னா அவங்க ரொம்ப ஓப்பனாகவே அவங்க கன்னிங்கான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு எப்போதுமே அந்த ஒரு திமிரான ஒரு இதிலே தான் சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், இதுங்களுக்குலாம் எதுவுமே தெரியாது, இதுங்களை விட நான் ஒரு புத்திசாலி, அவங்க அப்படி தான் மற்றவங்கள சொல்லுவாங்க, இதுங்களுக்குலாம் கேம் ஆடவே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு திமிர் பிடிச்ச ஆட்டிடியூடில் சாண்ட்ரா சுற்றிட்டு இருக்காங்க. அவங்க கேமும் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சன் மக்கள்கிட்ட வெறுப்பு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வெளியே போனாங்க அப்படின்னா அது பிரஜின் அண்ட் திவ்யாவுக்குமே ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சேன். லைக் திவ்யா வந்து அந்த ஒரு கன்னிங் பர்சன் கிட்டேருந்து வெளியே வரும்போது திவ்யா இன்னும் ரொம்ப அழகானவங்களா தெரியுறாங்க. லைக் அவங்க மற்றவங்களுக்காக நிற்கிறாங்க. திவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, திவ்யாவுக்கும் சபரிக்கும் உள்ள வந்ததுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஆனால் சபரி ஒரு நாள் உடஞ்சி அழுகும்போது திவ்யா தான் முதல் ஆளாக போய் நின்று கன்சோல் பண்ணாங்க. டேய் விடுடா, அழாதடா, பரவாயில்லடா, இருக்கிறதாண்டா. அந்த பார்வதியை வந்து அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து சேதுனா திட்டினதுக்கு முதல் ஆளாக போய் அவருக்கு சப்போர்ட்டிவாக நின்னாங்க திவ்யா. அந்த மாதிரி அந்த வீட்டில் யாருக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு போய் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க திவ்யா வந்து ஒரு டைட்டில் வின்னருக்கோ இல்லை டாப் 5க்கோ ஒரு டிசர்விங்கான பர்சனை தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்குள்ள பட் இன்னும் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரும். சில விஷயங்களை பேசினதே பேசிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கோவப்படுறாங்க, புரிஞ்சுக்க மாட்டுறாங்க, தனக்காக மற்றவங்க வந்து நிற்கணும், எனக்கு இந்த சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைன்னா திவ்யா பர்சன் வைஸ் நல்ல பர்சன் தான் அப்படின்றனால அவங்க கேம் இம்ப்ரூவ் ஆகும், சாண்ட்ரா போனாங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி பிரஜின் இனிஷியல் டேஸில் இருந்த அந்த ஆட்டிடியூடுக்கும் இப்போ ஒரு 2 வாரங்களாக அந்த மனுஷக்குள்ள அவ்வளோ சேஞ்ச் இருக்குது. லைக் அவரோட கேம் சொல்கிறேன், கேமில் அவரோட 100% கொடுத்தாரு. அவரோட அந்த ஆட்டிடியூட்லாம் கம்மி பண்ணிவிட்டு கேம் ஃபோக்கஸ்டாக இருந்தார். லாஸ்ட் வீக் அந்த கேமுக்காக ரொம்ப இன்வால்வ்டாக, அவருக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலும், அவருக்கு கனியை பிடிக்காது, விக்கல்ஸை பிடிக்காது, பட் இருந்தாலும் அவங்க கூட ஜெல் ஆகி நல்ல கேம் விளையாண்டாரு. நமக்கே பார்க்குறதுக்கே மேஜர் சார் சூப்பராக மாறிட்டாரு அப்படின்ற அளவுக்கு அந்த மேஜர் சார் அப்படின்றத சூப்பராக பண்ணார், பயங்கர டெடிக்கேஷனோட பண்ணார். அண்ட் அதே மாதிரி தான் ஹோட்டல் டாஸ்க்லேயும் அவர் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருந்தார். ஸோ அந்த டைம் பார்த்தோன்னா கெஸ்ட் வர போகிறாங்க. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின் போது செப்பல்ஸ் எல்லாருமே வந்து அங்கே நிறைய செட் ஆஃப் செப்பல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க செப்பல்ஸ்லாம் அங்கங்கேயும் இருந்தது. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உங்கள் செப்பல்ஸை எடுத்து ஸ்மோக்கிங் ரூமில் போடுங்க, இல்லைனா வேறு எங்கேயாவது வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டைம் ஆகும். இந்த மனுஷனே அத்தனை பேரோட செப்பலும், அது பிரஜின் மட்டும் கிடையாது, பிரஜின், துஷார், இவங்கெல்லாம் எல்லாரோட செப்பல்ஸும் எடுத்துகிட்டு போய் அங்கே மாற்றுறது, இங்கே ஷிஃப்ட் பண்ணுறது, அங்கே போய் லிவிங் ஏரியாவில் இருந்ததை கொண்டு போய் பெட்ரூமில் வச்சாங்க, அப்புறம் அங்கேருந்து ஸ்மோக்கிங் ஏரியாவில் வச்சாங்க. அப்போ எல்லாரோட செப்பல்ஸுமே அவர் எடுத்துகிட்டு இருந்தார். நான் அப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வந்த அன்னைக்கு அவ்வளோ ஆட்டிடியூடாக யாரையும் பேச விடாமல் திமிரா இருந்த பிரஜின் இன்னைக்கு செப்பல்ஸ் முதற்கொண்டு மற்றவங்களோட எடுக்கிறாங்களே. லைக் அவர் வந்து நினச்சிருந்தாருன்னா ஒரு செப்பல் எடுக்கக்கூடாதுன்னாருன்னா மற்றவங்க வந்துட்டு உங்கள் செப்பல்ஸை நீங்களே கொண்டு போய் அங்கே விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் டாஸ்க்குன்னு வரும்போது ஓகே, இது என்னோட டாஸ்க், என்னோட கேம், இது என் டாஸ்க்குக்காக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணார். அந்த இன்வால்மெண்ட் நல்லா இருந்தது. ஸோ கேமுன்னு வந்தால் 100% பிரஜின் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. 2 நாளாக சரியாக குளிக்கலை, தூங்கலை, அந்தளவுக்கு டெடிக்கேஷனாக பண்ணார். மக்கள் மனசை கொஞ்சமாக பிடிச்சார் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ஆனால் அவரோட ஆட்டிடியூட் கொஞ்சம் ஓகே கம்மியாக இருக்கே தவிர, பர்சனாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹியர் அண்ட் தேர் அங்கே போயிட்டு இங்கே நடந்ததை சொல்கிறதும் அங்கே நடந்தது சொல்கிறதும் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது அவர் மாற்றிக்குவார், ஒரு டாப் 5லாம் அவரை கொண்டு வருவாங்க அப்படின்னு நினச்சா, பிரஜினை தூக்குனது உங்கள் டிஆர்பிக்காக என்னடா திடீர்னு இப்படி பண்ணிட்டீங்க, இதனால கேமோட டைமென்ஷன் மாறுமா? ஸோ நீங்கள் சாண்ட்ராவை கொண்டு வரணும், சாண்ட்ராவை வந்து ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக பிரஜினை தூக்கிட்டாங்களான்ற மாதிரி பிரஜின் வெளியே போகிறது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா மாதிரியான ஒரு பர்சன் உள்ளே இருந்துட்டு பிரஜினை வெளியே அனுப்புறது எப்படிரா? ஆல்ரெடி பார்வதின்ற ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, அது கூட இந்த சாண்ட்ரான்ற ஒரு நெகட்டிவிட்டியும் சேர்ந்து நம்மளை ரொம்ப ஒரு நெகட்டிவ் வைப்புக்குள்ளே உள்ளே தள்ளிட்டு இருக்கிறாங்களே. ஸோ ஒருத்தரை எடுத்துட்டாங்கன்னா கூட அந்த நெகட்டிவிட்டி வீட்டில் கம்மியாகும் அப்படின்னு நினச்சா
பிரஜின்ற டம்மி ஏன்டா தூக்குனீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சரி இதை கூட விட்டு தொலைங்களேன். ஆனால் அவர் போகும்போது சாண்ட்ரா ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க பாருங்க. ஐயோ அச்சோ அச்சோ அப்படின்னு அந்த கொடுமையை பார்க்குறது நினச்சாதான் எனக்கு இப்போவே பயமாக இருக்குது. பட் ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க அவர் வந்து சேதுபதி கூட ஆட்டிடியூடாக பேசினாரு, அதுக்காக தான் அவர் வெளியே தூக்கியிருக்காங்க. உடனே வெளியே தூக்கினா தெரிஞ்சிடும் அப்படின்றனால இவ்வளோ லேட்டாக தூக்கியிருக்காங்க அப்படின்னு. அவர் ஆட்டிடியூடாக தான் பேசினார். பட் அதுக்காகலாம் வெளியே எடுக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய பேர் சேதுபதி கிட்ட மரியாதை இல்லாமல் தான் பேசுகிறாங்க. அப்படி பார்த்தா போன சீசனில் அருண்லாம் கூட நிறைய ஆட்டிடியூட் காமிச்சாரு. நம்மளோட சேதுனா பேசிட்டு இருக்கும்போதே சரி சார் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ வந்து சேதுனா தனியாலாம் கூப்பிட்டு வச்சுலாம் பேசினாரு. ஸோ அவர் சேதுனாக்கு எப்படின்னா, நான் கொடுக்குற அட்வைஸ் உங்களோட நீங்கள் மேம்பட்டு வரணும், இன்னும் நீங்கள் அந்த கேமை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் உங்கள் தப்பு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றக்காக தான் நான் பேசுகிறேன், அதை புரிஞ்சுக்கோங்கன்றதை தான் மறுபடியும் சொல்லுவாரே தவிர அதுக்காக பிரஜின் போகிறதுன்றதெல்லாம் அது சும்மா ஃபேக். அந்த சேனல் அவங்க டிஆர்பிக்காக இதை பண்ணுறாங்கன்றதான் உண்மை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.